என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜனவரி 27 இன்றைய தியானத்தின் தலைப்பு பூமியின் தூளை எண்ணக்கூடுமா? வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 13 வசனங்கள் 1 முதல் 18 வரை. வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். ஆதியாகமம் 13:8. பூமியின் தூளை எண்ணக்கூடுமா? பஞ்சம் பிழைப்பதற்காக எகிப்துக்கு போன ஆபிராம் மீண்டும் கானான் நோக்கி வருகிறார். அவருக்கு சொத்து சுகம் பெருகுகிறது. இதை வேதம் ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான் என்று கூறுகிறது. அப்படியே அவருடைய சகோதரனின் மகன் லோத்துவுக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாயிருந்தபடியால் அவர்களால் ஒருமித்து வாசம் பண்ண ஏது இல்லாமல் போயிற்று. ஆதியாகமம் 13:6. இது ஒரு வாழ்வியல் உண்மை. செல்வம் பெருகும்போது ஒருமித்து ஒற்றுமையாய் வாழ்வது கடினமாகிறது. அப்போது நம் சொந்தத்தையும் அன்பையும் பாதுகாப்பதற்காக விலகி வாழ்வதே நல்லது. ஆபிராமும் லோத்தும் சேர்ந்து வாழ விரும்பினாலும் இருதரப்பு மேய்ப்பர்களுக்குள் வாக்குவாதம் உண்டானது. அதை தவிர்க்க ஆபிராம் நல்ல யோசனையாக நாம் பிரிந்து போகலாம் என்கிறார். அந்த சமயத்தில் அவர் பயன்படுத்தும் நாம் சகோதரர் என்ற தொடர் நம் உறவுகளை, பாசங்களை, மனித நேயங்களை பாதுகாக்கும் உயிர்ப்புடையது. நம் குடும்பங்களில், சபைகளில், சமுதாயத்தில் வாக்குவாதம் வரும்போது நாம் சகோதரர் என்பதை நினைவுபடுத்தி வாக்குவாதங்களை, வாய்ச்சண்டைகளை தவிர்ப்பது நல்லது. சகோதரர்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தால் மட்டும் போதாது, விட்டு கொடுக்க வேண்டும் என்பதையும் இங்கே ஆபிராம் செயலில் காண்பிக்கிறார். பெரிய மனதுடன், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா, நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று சொல்லி இடத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமையை லோத்துவுக்கு கொடுக்கிறார். இதுவே விட்டு கொடுத்தல் ஆகும். பிறர் வாழ வழிவிட்டு விலகிக் கொள்வதாகும். முதல் உரிமை அல்லது முன்னுரிமையை அடுத்தவருக்கு கொடுப்பதாகும். லோத்துவும் செழிப்பானதோர் இடத்தை தெரிந்து கொள்கிறார். அங்கிருந்த ஜனங்களோ பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். வாழ்விடத்தை தெரிவு செய்யும் போது வளமான பூமியை மட்டும் பார்த்தால் போதாது, நலமான மனிதர் வாழும் இடமாகவும் அது இருக்க வேண்டும். லோத்து தேர்ந்தெடுத்த அந்த செழிப்பான பூமி வெகு சீக்கிரத்தில் அழிவுக்குள்ளானது. இந்த அதிகாரத்தில் ஆபிராம் 2 முறை கர்த்தரை நோக்கி பலிபீடத்தை கட்டுவதை பார்க்கிறோம். வசனங்கள் 4 மற்றும் 18. இத்தகைய பக்தனை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள். பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இருக்கும்படி கொடுப்பேன் என்கிறார். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் என்கிறார். விட்டு கொடுப்பவனுக்கு ஆண்டவர் கொட்டி கொடுப்பார். விட்டு கொடுப்பவனுக்கு ஆண்டவர் கொட்டி கொடுப்பார். ஜெபம். தேவனே, விட்டு கொடுப்பவனுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்ற உண்மையை புரிந்து கொள்ளும் ஞானத்தை தாரும். ஆமேன்.